Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி செகண்ட் மிட்டம் எக்ஸாம் சென்டம் சேலஞ்சுக்கான டே 1 வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்துக்குமே குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ குவார்ட்டர்லியில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு ரொம்ப முக்கியமானது, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதாங்களா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வந்து சஜஷன் கேட்டிருந்தோம், செகண்ட் மிட்டமுக்கு வந்து சென்டம் சேலஞ்ச் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு 200க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வரத்தும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, இந்த லைக் பட்டனை மட்டும் ஏன் நமக்கு வந்து தட்டி விட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ தான் கொஞ்சம் போய் சேரும், நமக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாமே கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 100 பேரை தாண்டதே நமக்கு வந்து அரிதாக இருக்குது. ஸோ வந்து மற்றவங்களுக்கு வந்து போய் சேரணும், நம்ம வந்து இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் குவார்ட்டர்லியில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொஸ்டினே வரல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களால் தான் எனக்கு மார்க் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டினை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வரலன்னாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு மென்ஷன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாமே கொஷின் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. அதில் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. சரிங்களா? 90% நீங்கள் வந்து 1 மார்க்ஸ் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இன்டீரியலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் ஆன்சர்ஸ் பண்ண முடியாது. அதாவது சாய்ஸில் வர மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா நம்ம கொஷின் சொல்கிறதோட சரி, படிக்கிறதீங்களா இல்லையான்னு நமக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா டைரெக்டாக வாட்ச் பண்ணுவோம். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து ஒரு 70க்கு பார்த்தீங்கன்னா 60+ இந்த மாதிரிலாமே எடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாட்னி அண்ட் சுவாலஜி, பயோபாட்னி பயோசுவாலஜி புக் வச்சுருந்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சிங்க. புக் பேக் கொஷினை இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியர் கொஷின் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா? பயோசுவாலஜி புக் எடுத்துங்க, பாட்னி புக் எடுத்துங்க, ரெண்டுத்துக்குமே 9th லெசன். சரிங்களா? பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. குறிப்பாக இந்த 6வது கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 9வது கொஷினும் 10வது கொஷினும், இங்கே நிறைய கொஷின் இன்டீரியர் கொஷின் தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து செகண்டரியாக இந்த 7, 8 படிச்சிருங்க. இன்டீரியர் கொஷின் தான் இந்த 9th லெசனில் நிறையா கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு நிறைய கான்செப்ட் வந்து இந்த 9th லெசனில் இருக்குது. ஸோ அதை என்னென்ன அப்படிங்கிறது இன்டீரியர் கொஷின் வந்து சொல்லும்போது சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆக்குத்திசில் ஆரம்பித்து எளிய திசு, கூட்டு திசுக்கள், எளிய திசுக்களோட வகைகள் கேட்கலாம். சிம்பிள் டிஷ்யூ, பேரங்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, பேரங்கைமோட டைப்ஸு, கோலன்கைமோட டைப்ஸு, ஸ்க்ளீரன்கைமோட டைப்ஸு, இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்க்ளீரன்கைமில் பார்த்திங்கன்னா நிறையா சப் டிவிஷனில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து டிஷ்யூ சிஸ்டம் வந்தோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எபிடெர்மசிஸ் சிஸ்டம் இருக்குது, வாஸ்குலர் அந்த ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதனால் இன்டீரியர் கொஷின் அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து சொல்லுவோம். புக் பேக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை படித்தாலே நமக்கு வந்து போதும். ஏன்னா பயாலஜி பொறுத்தவரைக்கும் புக் பேக் நிறைய கேட்பாங்க, இன்டீரியர் ஒரு 20% கேட்பாங்க. ஆனால் அந்த 20% பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜினாலே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா படிப்பான். அவன் வந்து இன்றைக்கி என்ன சொன்னான்னா பயாலஜியில் மட்டும்தான் மார்க் கம்மி, ஏன்னா அதில் 2 புக்கு படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணான். ஸோ இது 2 புக்கு கிடையாது, ரெண்டுமே ஒரே இதுதான். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் படிக்கலாம். நீ ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு மைண்டில் செட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 11th மட்டும் கொஞ்சம் அதிகம், நம்பர் ஆஃப் லெசன் கொஞ்சம் அதிகம். ஏன்னா இதில் 15 படிக்கணும், உண்மையாலுமே கஷ்டம் தான். ஏன்னா பாட்னியில் 15, சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 12 லெசன் படிக்கணும், மொத்தம் 27 லெசன். எந்த சப்ஜெக்ட்டுக்குமே கெமிஸ்ட்ரி கூட அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணி நினச்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பப்ளிக் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கொஷின் கேட்பாங்க, நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்ல. சரிங்களா? மினிமம் இந்த கொஷின் எல்லாமே படித்தாலிங்களா போதும். ஸோ சுவாலஜி கொஷின் எடுத்துங்க, பயோசுவாலஜி 21st. சரிங்களா? 21வது கொஷின் வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து 22, 23. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய டைம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 25, 26, 27. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க, போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ இது வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து 27 வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30வது கொஷின். ஸோ அந்த 30வது கொஷின் வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து
33வது கொஷின் வந்து படிச்சிருங்க. 32 மார்புக்குட்டை உருவாக்கும் விலா எலும்பு. ஸோ 32வது கொஷின் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 35 ஸோ 35வது கொஷின் படிச்சிருங்க. 36 ரொம்பவே முக்கியமானது, ஈஸியான கொஷின் கூட சரிங்களா. மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியர் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லெசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சுவாலஜி கொஞ்சம் நம்மளோட ரிலேட்டட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே நமக்கு என்னென்ன எலும்பு இருக்குது, எங்கே எவ்வளோ இருக்குது, எத்தனை எலும்பு இருக்குது, அது வந்து என்னென்ன டைப்ஸில் இருக்குது, அதில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி படிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப சரிங்களா. எக்ஸசைஸ் பண்ணதோடைய இதெல்லாமே பெனிஃபிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு வந்து ஹியூமன் அனாட்டமி தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஃபிசியாலஜி அந்த இது ஃபுல்லாகவே நம்ம வந்து படிக்கிறது தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்துருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியர் கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியர் கொஷின் அடுத்தடுத்த சாப்டருக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி வைங்க. அது வந்து பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து படித்தோம் அப்படின்னா கண்டினியூவாக அது வந்து பாசிபிளாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போயே எழுதி வச்சுங்க, செகண்ட் மிட் டர்மில் இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நோட்டில் மார்க் பண்ணி வச்சுங்க. அது செகண்ட் மிட் டர்மில் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம்.